ஹலோ எவ்ரிஒன், இது உங்கள் ஏபிஜே மாறன் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸில் ஃபஸ்ட் லெசன் இயக்க விதிகள் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின் தான், விசை சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தெரிவிக்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷினில் இதுவும் ஒன்று. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் எழுதுறதுக்கான பேட்டர்ன் என்னென்னா, எடுத்த உடனே விதியை நம்ம எழுதிக்கணும். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருள் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும், மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும். இந்த ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் இருந்தால் போதும், பார்த்த உடனே நீங்கள் நல்லா படிக்கிறவங்கன்னு சொல்லி திருத்துறவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும், மார்க்கை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த விதி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம ஆல்ரெடி 5 மார்க்கில் நியூட்டனோட 3 விதியை கூறுகள்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் வரும். ஸோ அந்த 5 மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கிட்டு இங்கே எடுத்து எழுதுனீங்கன்னா போதும், இந்த 5 மார்க்குக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். இதில் அடுத்து பொருளின் ஆரம்ப உந்தம் P இனிஷியல் = mu, பொருளின் இறுதி உந்தம் PF = mv. அப்போ உந்த மாறுபாடு ΔV அப்படின்றது PF - PI = mv - mu. இதை நம்ம நியூட்டனோட 2ஆம் விதி, இங்கே நீங்கள் வேர்டிங்ஸாக கொடுத்துருக்கதை இங்கே நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க. F is directly proportional to TB/dt. அதாவது இங்கே நம்ம என்ன சொன்னோம், விசையானது அப்பொருளுடைய உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகொண்டிருக்கும். விசையானது அந்த பொருளுடைய உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவல் அமையுது. இந்த வேர்டிங்ஸை நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இந்த விசையின் திசையிலேயே அமையும், இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இந்த வேர்டிங்ஸ் எடுத்து நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபார்முலாவாக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ டிபினா என்ன, ΔB mv - mu, அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். F is directly proportional to mv - mu/t. இந்த இடத்துல எனக்கு எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட்டு. டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னலை நான் ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக நான் உள்ளே கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு 10th இந்த ஒரு சின்னதுக்கு மட்டும் கிடையாது, 11th 12th போனீங்கன்னா எல்லா கான்செப்ட்டுக்கும் டெரிவேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் டெரிவேட்டிவ் கொஷின், மற்ற எல்லாமே தியரி பாட்டு தான், நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடிய கான்செப்டாக தான் இருக்கும். இது ஒன்று தான் கான்செப்டை புரிஞ்சு ஃபார்முலாமல் நம்ம தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஷின் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஆனால் 11th 12th முழுக்க உங்களுக்கு இந்த கொஷின் தான். தியரி கொஷின் ஒரு 2-3 தான் வருமே தவிர எல்லாமே டெரிவேஷன் கொஷினாக தான் வரும். அந்த மாதிரி டெரிவேட்டிவ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் போட்டால் ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்க்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தெரியணும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அந்த மாதிரி கொஷினை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் போடுறப்ப K அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கிட்டா ஈக்குவலாக மாறிடும். இந்த இடத்துல K அப்படின்றது சம்திங் ஒரு விகித மாறிலி, கான்ஸ்டன்ட், ரேஷியோ கான்ஸ்டன்ட். Kயோட வேல்யூ 1. இன்னும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில், இன் ஆல் யூனிட், எல்லா அலகுக்கும் Kவோட வேல்யூ 1 தான். அப்போ Kவோட வேல்யூ 1 அப்படின்றப்ப நம்ம அதை 1ன்றப்போ 1 × 1 எதாக இருந்தாலும் அதே தான். ஸோ அப்போ F is equal to mv - u/tன்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா ஷீட்டில் பார்த்தோம் போன வீடியோவில், v - u/t அப்படின்றது A. இது எப்படின்னு பார்த்தோம், v = u + at ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ இது A அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு, முடுக்கம் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா F = ma சொல்லி டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதில் இந்த மொத்த கொஷினையும் பார்க்குறப்ப டெரிவேட்டிவ்ஸ்னு உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு சின்ன இந்த விதியை மட்டும் நீங்கள் தெளிவாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த விதியை வச்சு நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை டிரைவ் பண்ணுறீங்க. இந்த டிரைவ் பண்ணுறதில் ஒரு கான்ஸ்டண்ட்டை சேர்க்குறீங்க. ஊடால இந்த ஒரு சின்ன டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கொண்டு வரீங்க, பொருளுடைய மொத்த உந்தம் என்ன, இந்த இதை நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கிறீங்க. கொண்டு லாஸ்ட்டாக A அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் F = ma அப்படி சொல்லி கிடச்சிரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதுக்கான யூசஸ் உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், 11th 12th இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. F = ma அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா. இதை வச்சு நிறையா கணக்கீடுகள் நம்ம சால்வ் பண்ண இருக்கோம். இது உங்களுக்கு இங்கே மட்டும் கிடையாது, JEE நீட்டுன்னு சொல்லி பல போட்டித் தேர்வுகளையும் கூட உங்களுக்கு F = ma அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல். இதுதான் உங்களுக்கான அடிப்படையான ஒரு ஃபார்முலாவாக இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த ஒரு கொஷின், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.